வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எஜமா காப்பாத்துங்க, அமித்ஷாவை சந்திக்கும் மு.க. ஸ்டாலின். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். வன்னியரசு அவர்கள் 2 நாளைக்கு முன்பாதான் பேசினாரு. என்ன பேசினாரு? ராசா அவர்கள் திமுகவை பாஜக பக்கம் நோக்கி தள்ளுகின்றார், இல்ல பாஜக மாதிரி திமுகவை மாற்றுகின்றார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வன்னியரசு அவர்கள் சொன்னது நிஜமாயிடுமோ? அப்ப கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அப்புறம் கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, சிறுபான்மையினர் ஆதரவு என்ன, அப்புறம் மதசார்பின்மை என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன, மனுநீதி சட்டம் என்ன, இவற்றையெல்லாம் திமுக தூக்கி பரணையில வச்சுச்சா? சரி, நம்ம வன்னியரசு அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக பக்கம் நகர்கிறதா, இல்ல இன்றைய காலகட்ட அரசியல் நிலைப்பாட்டில் திமுக உறுதியாகத்தான் இருக்கிறதா? எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அமித்ஷாவை எப்ப சந்திக்க போறாரு, ஏன் சந்திக்க போறாரு என்ற விஷயம் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தா மட்டும்தான் பாஜக திமுகவுடன் நெருங்குகிறதா, இல்ல திமுக பாஜகவுடன் நெருங்குகிறதா அப்படின்ற வேறுபாடு நமக்கு தெரியுங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு? ஏன் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்காங்களேப்பா, நாங்க மாநில அரசாங்கம் என்ற முறையில மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்க கடைபிடிக்க விரும்பலப்பா. மாநில நலனை அடிப்படையாக வைத்து பாஜகவுடன் நாங்க இணக்கமாக செயல்படத்தான் ஆசைப்படுகின்றோம். ஒரு கட்சியாக கொள்கை மாறுபாடு இருக்கலாம், ஆனா ஆட்சி நடத்தக்கூடிய நாங்க பாஜகவுடன் மோதல் போக்க கடைபிடிக்க போறது கிடையாது, இணக்கமாக செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாஜக விஜயுடன் நெருக்கமா இருக்க போறாங்களா, இல்ல திமுகவுடன் நெருக்கமா இருக்க போறாங்களா? ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை பாஜக பக்கம் அனுப்பிவிடக் கூடாது, அது பாஜக எதிர்ப்புலயே இருக்கணும் அப்படின்றதுக்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது நம்முடைய சிதம்பரம் அவர்களை அனுப்பி, ஏப்பா ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வாப்பா, அந்த ஆளு டக்குன்னு மாநிலத்திலும் அதிகாரத்தில் இல்ல, மத்தியிலும் அதிகாரத்தில் இல்ல, அதனால அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போய் ஒட்டிக்குவாங்கப்பா, தடுத்து நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தை அனுப்பி வைத்தார்கள். ஆனா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னவோ பேசி பார்த்தாரு, கண்டுக்கவே இல்ல. வந்தையா, காப்பி குடிச்சா, கிளம்பிக்கிட்டே இரு, காங்கிரஸ் உடைய துரோகம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டதாக தெரிகிறது. ஆனா காங்கிரஸ் உடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் பயணிப்போம், மத்தியில திமுகவுடன் பயணிப்போம். அதனால திமுக மற்றும் தவேகா 2 குதிரை மீது சவாரி செய்ய பாக்குது காங்கிரஸ். ஆனா திமுக ஒத்து வராது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் விட்ட பாடில்லை. ஸ்டாலினுடன் அகில இந்திய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் சொல்லி ஸ்டாலினை இந்தியா கூட்டணியிலே தொடர்வதற்கான வழியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் போவேண்டா, யாரு என்ன சொன்னா என்ன, எனக்கு என்ன இருக்குது, எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் ஐயா, நாங்க என்ன கையை கலசி சும்மாவா இருந்தோம், ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாஜக எதிர்ப்போம், ஆட்சி போயிடுச்சுன்னா அப்படியே சரண்டர் தான் அப்படின்ற கணக்காக இங்க திமுக காரங்க ஏற்பாடு செஞ்ச விழாவுக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் வருகின்றார். அந்த விழாவில் தான் நம்ம ஸ்டாலின் அவர்களே கலந்துகிறார். என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் நெருக்கம் காட்டுவது பாஜக தானே அன்று திமுக இல்லை என்று தான் நினைக்கிறேன். இல்ல 2 பேருமே இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை காரணமாக நெருங்கி வருகின்றார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த 2 பேரும் நெருங்குவது பரஸ்பரம் 2 பக்கத்தில் இருந்தும் நடப்பது போலதான் நமக்கு தெரியுது. ஏன்னா காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா ஜூலை 15, அதற்கு முன்பாக சென்னையில காமராஜனுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்கிறது. சரி, நாடார் சங்கங்கள் காமராஜர் பிறந்தநாள் விழாவை அகில இந்தியா முழுவதும் தெரிகின்ற அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு தேசியவாதியாக இருப்பதனால காமராஜரை நம்ம ஒரு தேசிய தலைவரை கூப்பிட்டு சிறப்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நாடார் சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அழைச்சிட்டு வாயா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொறுப்பை ஒப்படைச்சது யார்கிட்ட என்று பார்க்கும்போது நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட தான். என்னதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமித்ஷாவை அழைத்து வருகின்றார் என்று சொன்னாலும் அதற்கு பின்னாடி கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க என்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால திமுக தலைமையில காமராஜருடைய விழா நடக்கிற சென்னையில நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கின்றார்.
திமுக காரன் கூப்பிடுறான், வெக்கமே இல்லாம அமித்ஷா அவர்கள் வந்து காமராஜரை பற்றி பேச போறார். காமராஜருக்கு மரியாதை தரணும். ஆனா அந்த காமராஜரை வந்து பாத்தீங்கன்னா பாஜக எடுத்து கொண்டாடி இருக்க வேண்டும். இப்போ காங்கிரஸ் தலைவராகத்தான் இருந்தாரு நம்முடைய இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவரு ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. ஆனா பாஜக என்ன பண்ணுச்சு? காங்கிரஸை விட பாஜக தான் அவரை தூக்கி கொண்டாடிச்சு. ஒற்றுமையின் சிலை என்று இந்தியாவிலே மிகப்பெரிய சிலை வச்சு விட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை பாஜக எடுத்து கொண்டாடி அந்த பிறந்தநாள் விழா சார்பாக தமிழகத்திலேயே வந்து பெரிய சிலையை காமராஜருக்கு வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக பாஜக செல்வாக்கு உயர்ந்திருக்கும். ஆனா இங்க தோத்து போயிருக்கிற இந்த தருணத்துல ஏதாவது ஒரு சமுதாயத்தினுடைய வாக்காவது நம்ம கௌரவம் என்பதற்காக திமுக பண்ணுகின்ற ஐடியா காமராஜர் பிறந்தநாள் விழா. அந்த விழாவில் நம்ம அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்லிமெண்ட்ல 2 மசோதா கொண்டு வர போறாங்க. அந்த மசோதாவை ஒன்று திமுக ஆதரிக்கணும், இல்லையா அந்த அவையிலிருந்து வெளிநடப்பு செய்யணும். அவையில இருக்கிறாங்க இல்லையா எத்தனை பேர், அத்தனை பேர்ல 3/2 பங்கு ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா பாஜக கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் வந்து மாநிலங்களுடைய தொகுதி மறுவரையறைய செய்ய முடியும். 2வது மகளிர் மசோதாவை கொண்டு வர முடியும். அதற்காக திமுகவுடன் நெருக்கம் காட்ட ஆசைப்படுகிறது பாஜக. 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க. சொலையாக அவை பாஜகவை ஆதரித்து விட்டால் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆதரிக்காம வெளிநடப்பு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். அதனாலதான் காமராஜர் பிறந்தநாள் விழாவை திமுக முன்னின்று நடத்த உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமித்ஷாவை அழைக்க, அமித்ஷாவும் வருகிற 10ஆம் தேதி சென்னை வருகின்றார். காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கின்றார். ஸோ அன்றைய தினம்தான் வந்து நம்ம அமித்ஷாவை சந்திக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். இப்ப ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விழா நடத்துவது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில ஏறி கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் ஆகிறது என்று நினைக்கின்றேன். இந்த 48 நாள்ல அரசு நிர்வாகத்தை முழுசா கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த 48 நாள்ல விஜய்க்கு யாரு ஃபேவரா செயல்படுவாங்களோ அந்த அதிகாரிகளை பக்கத்தில் வச்சிருக்க முடியாது. இன்னும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதிகள் என்று யாரெல்லாம் அடையாளப்படுகின்றார்களோ அவங்க வீட்டெல்லாம் ரெய்டு விடுறாரு. யாரெல்லாம் மோசடி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறாரு. அப்படி மோசடி பண்ணவங்க ஊழல் பண்ணவங்க யாருன்னு தேடி பார்க்கும் போது எல்லாமே திமுக காரனா இருக்கிறான். அது திமுக காரனா இருந்தா கூட பரவாயில்ல, ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கிறவங்களாவே இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக விஜய் அவர்களை போக போக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்சி நிர்வாகம் என்னன்னு தெரியாத ஆரம்ப காலகட்டத்திலே இந்த அதிரடினா போக போக என்ன பண்ணுவாரோ இன்னும் போக போக பயம் தெளிந்து விடும். எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு விஜய்க்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திமுக காரனாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி உள்ள வைடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க காலையில கூட பார்த்துருக்கலாம், சபரீசனும் அவங்க தம்பியும் மின்சார உற்பத்தி நிறுவனத்துக்கு பணம் கொடுக்காம போர்ஜரியாக மிரட்டி அவங்களுடைய லைசன்ஸை வாங்கியிருக்கிறாங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, சபரீசன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த வழக்கெல்லாம் இன்னும் போக போக தூசி தட்டப்படும். உதயநிதி ஸ்டாலினுடைய ஆடியோ மேட்ரு உங்க எல்லாருக்கும் தெரியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. அதனால உதயநிதி ஸ்டாலினும் தப்பிக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து தொடக்கத்தில் எப்படி திமுக காரனை ஆட்டி படைத்ததோ அந்த மாதிரி இப்போ விஜய் அவர்களும் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவை ஆட்டி படைப்பார். எப்படியா இருந்தாலும் சரி, சபரீசன் உதயநிதி ஸ்டாலினை தொட முடியாது என்றாலும் கூட செந்தில் பாலாஜி காலியாவார் இல்ல, அவங்க தம்பி காலியாவார் இல்ல, அப்புறம் ஏவாவேலு, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, துரைமுருகன், இப்படி பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கண்டிப்பா சிறையில் தான் இருப்பாங்க இன்னும் போக போக. ஏன்னா ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே மத்திய விசாரணை அமைப்புகள் தருகின்ற ஆதாரம். அதனால கண்டிப்பா விஜய் அவர்கள் துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பாரு. ஏன்னா விஜய் பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படின்றது பாஜகவுடைய செயல்பாடுகளை வச்சே வந்து திமுக கண்டுகொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து அமித்ஷாவுடனோ இல்ல பாஜகவுடனோ திமுக நெருக்கம் காட்டாமல் இருக்க முடியும்? ஸோ முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவுடன் சரணாகதி அடைந்து ஒற்றுமையா போனா மட்டும்தான் இனி இருக்கின்ற அரசியல் காலம் முழுவதும்
நம்மளால நிலைத்திருக்க முடியும், சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அமித்ஷா கூப்பினாயோ, நாம ஏற்கனவே பெங்களூர்ல போய் பேசணும் ஐயா குடகுல, ஆனா கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. நீங்க 22 எம்பிக்கள் எங்களை ஆதரிங்க, நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க, மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டத்துக்கு எதிராக போராடாமல் இருங்க, எங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்காமல் இருங்க, நாங்க உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அன்னைக்கே. அது மட்டும் இல்லை, அதிமுக கூட்டணி விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நாங்கள் எப்படி அதிமுக வெளியேறட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அதிமுக எங்கள் கூட்டணியில் இல்லைன்ட்டு நாங்களே பார்த்தா சொல்ல முடியுமா? அதனால அதிமுக கூட்டணியில் இருக்குது, இப்போ கூட்டணி வேண்டாம் என்று கர்நாடகாவில் போய் குடகுல பாஜக தலைவருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது பாஜக நிராகரித்து விட்டது. அதனால அடுத்த கட்டமாக சென்னைக்கே அமித்ஷாவை அழைத்திருக்கின்றார்கள். ஒரே மேடையில் இருப்பாங்க. கடந்த கால நினைவுகள், கடந்த கால கசப்புகள் இவற்றையெல்லாம் கண்டிப்பாக நினைவு கூறுகின்ற இடமா இருக்கும். கண்கள் பணித்தன, கைகள் இணைந்தன, உறவுகள் மலர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியானது திமுக பாஜக உறவானது வலுப்படும், கண்டிப்பாக வந்துடும். அதாவது தமிழக மக்களாக இருக்கலாம், கட்சிக்காரனாக இருக்கலாம், பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டுகின்ற போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடே. கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வருதா, இல்லை பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு வருகிறதா, இல்லை கொள்கையாளர்கள் என்னப்பா பாஜகவுடன் சமரசம் ஆகிட்டீங்களாப்பா, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது தான் மாநில அரசு மத்திய அரசாங்கம் என்று 2 பேரும் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் இப்போ எல்லாம் தோற்று நிற்கும் போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது பாஜகவுடன் கை கோக்குறீங்களாப்பா, அப்போ கொள்கைலாம் என்னப்பாச்சு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா? இல்லை சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் யோ பாஜகவுடன் கூட்டணியா, உன்னா கூட எவையா இருப்பான், அதிமுக உனக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்களா? இந்த எல்லா விதமான பரிசோதனைகளும் அடுத்த 10ஆம் தேதியிலிருந்து தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். அதனால பாஜகவிலிருந்து அமித்ஷா வருவதும், திமுகவிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் போய் நம்ம காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதும் முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. வன்னியரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கணித்து விட்டார். எப்பா திமுகவை நம்முடைய ஆசா அவர்கள் பாஜக பக்கம் நகர்த்தி கொண்டு போறாருப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவங்க திமுகவுடன் இருந்த கூட்டணி கட்சிகளாம். இப்போ திமுகவுடன் இருந்த கூட்டணி கட்சிகளை ஆசா அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக, ஏன் கேட்டீங்கன்னா திமுகவுடன் இருந்த கூட்டணி கட்சிகளை பாஜக தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுமா. இப்போ ஆசா அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்றாருன்னா அப்போ பாஜகவை குளிர்விக்க பார்க்குறாரா? அப்போ திமுகவை பாஜக பக்கம் நகர்த்திட்டு போறாரா? பாஜக ஆசாவுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குதா எங்கெல்லாம் திட்ட சொல்லி? அதனால திமுகவை பாஜக பக்கம் நகர்த்தி கொண்டு போய் அடகு வைக்க பார்க்கிறாரு ஆசா அப்படின்னு சொல்றாரு நம்ம வன்னியரசு அவர்கள். ஏன்னா திராவிட கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவங்களாம்பா திமுகவுடன் இணைந்திருந்த எல்லா கட்சிகளும். நாங்க பெரியாரை பற்றியும், அம்பேத்கரை பற்றியும், அண்ணா பற்றியும், கலைஞரை பற்றியும் பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல எங்களுக்கு எதிராக ஆசா பேசுறாருன்னா அப்போ பாஜக பக்கம் தான் திமுக போக போதோ அப்படின்னு வன்னியரசு அவர்கள் கேட்கிறாரு. ரெண்டாவது, பாஜக மாதிரி மாத்த பாக்குறீங்களா திமுகவை அப்படின்னு வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. அதன் மூலமாக பாஜக இந்து மதவாதத்தை கையில் எடுத்தது. இப்போ திமுகவும் அதே மாதிரி இந்து மதவாதத்தை கையில் எடுக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள்லாம் சிறுபான்மையர்கள், திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் நாங்கள் சிறுபான்மையருக்கு ஆதரவாக இருந்தவங்க. இப்போ எங்களை விமர்சிக்கிறீங்கன்னா அப்போ நீங்க இந்துத்துவவாதியா மாறுறீங்களா அப்படின்னு வன்னியரசு அவர்கள் கேட்குற மாதிரி தெரியுது. வன்னியரசருடைய விமர்சனத்தை வச்சு பார்க்கும்போது ஒன்று பாஜக பக்கம் திமுகவை நகர்த்துவது, இல்லைனா பாஜக மாதிரியே திமுகவையும் இந்துத்துவ சக்தியாக மாற்றுவது. இதைத்தான் ஆசா செய்கின்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் கேட்டாரு. அதெல்லாம் இல்லையா, நாங்கள் நேராக பாஜகவுடனே கை கோர்க்க போறேயா, பார்த்துக்கிட்டே இருயா அப்படின்னு ஸ்டாலின் சொல்ற மாதிரி வருகிற 10ஆம் தேதி அமித்ஷா ஸ்டாலின் ஒரே மேடையில் கலந்து கொள்ள போறாங்க, கைகோர்க்க போறாங்க. அதற்கு பிறகு திமுக பாஜக உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மொத்தத்தில் தமிழக அரசியல் களத்தில் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்கு பாஜக உறுதுணையாக இருக்க போதா? தப்பு பண்ணவன் தண்ணி கொடுங்கடா, நான் ஏன்டா உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை கழட்டி விட போதா? விஜய்க்கு ஆதரவாக இருந்து ஊழல்வாதிகளை உள்ள பிடிச்சி போடுறா அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஏதோ ஒன்று தன்னுடைய குடும்பத்தினரும் தன்னுடைய முன்னாள் அமைச்சர்களும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா கிட்ட காப்பாற்ற சொல்ல போறாரு. எப்படியா இருந்தாலும் வருகின்ற 10ஆம் தேதி எஜமா உங்களை விட்டா எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, விஜய் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருப்பான் போல இருக்குது, எப்படியாவது காப்பாற்றி விடுங்க எஜமா அப்படின்ற வேண்டுகோள் மட்டும்தான் வருகிற 10ஆம் தேதி அமித்ஷா கிட்ட நம்ம ஸ்டாலின் அவர்கள் வைக்க போறான்றது மட்டும் நல்லா தெரியுது.
மற்றபடி ஒன்றும் பெரிய அரசியல் மாற்றம்லாம் நிகழாது. ஏன்னா திமுகவை இன்னைக்கும் வழிநடத்தி கொண்டு செல்றவங்க சிறுபான்மையர்கள் தான். அதனால திமுக பாஜக நெருக்கம் இருக்கும், ஆனால் கூட்டணி இருக்குமா என்பதெல்லாம் போக போக தான் தெரியுங்க. சரி, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.